சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். ரோஹிணி உண்மையை மறைச்சதால விஜயா ரோஹிணி மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால ரோஹிணி சாப்பிட வரும்போது கூட ரோஹிணியை சாப்பிட விடாமல் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. என் முன்னாடி உட்காந்து சாப்பிட உனக்கு தகுதி இருக்கணும். என்னை ஏமாத்துற நீ இங்கே உட்காந்து சாப்பிடக்கூடாது, எந்திரிச்சு முதல்ல போன்னு சொல்ல உடனே மீனாவும் ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அங்கே இருக்க ரவியும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. உடனே விஜயா மீனா கிட்ட கேட்குறாங்க, என்ன மீனா ஸ்ருதியை பேசி பேசி ஓம் பக்கம் வச்சிருக்க, அதே மாதிரி ரோஹிணிக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரோஹிணியை ஓம் பக்கமே வச்சுக்கலான்னு பார்க்குறியா? போதும், நீ செஞ்ச நல்லதெல்லாம் போதும். உனக்கு கிச்சனில் வேலை இருக்கும், அதை மட்டும் பாரு. என்ன ஏமாத்தின யாருக்கும் இந்த வீட்டில் இடம் கிடையாது. நான் தான் முடிவெடுக்கணுமே தவிர்த்து என்னை யாராவது எதிர்த்து பேசுனீங்கன்னா அப்புறம் நீங்களும் இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு திட்டிடுறாங்க. உடனே ரோஹிணியும், நான் செஞ்சது பெரிய தப்பு தான், அதுக்காக ஆன்ட்டி என் மேலே கோவமாக இருக்காங்க. என்னைக்கு விஜயா ஆன்ட்டி என்னை இந்த வீட்டில் சாப்பிட சொல்கிறாங்களோ அப்போ நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது முத்துவுக்கும் மீனாவுக்கும் இந்த ரோஹிணிக்கு உதவி செய்யணும்னு நினைக்கும் போதெல்லாம் இப்படி அவமானப்படுத்துகிறாங்க. இந்த ரோஹிணியாக இருக்கட்டும் மனோஜா இருக்கட்டும் திருந்த போகிறதே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு உடனே அண்ணாமலையும், விஜயா ரோஹிணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற, ரோஹிணி மேலே தப்பு இருக்குன்னு பேசுகிறியே, அதே தப்பை தானே உன் பையன் மனோஜும் செஞ்சான். அப்போ எதுக்கு அவனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்த? அவன் என் பணத்தை எடுத்துகிட்டு போனான். அவன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு முத்து சொன்னப்போ உன் பையன் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தல. அதே மாதிரி தான் ரோஹிணி மனோஜுக்காக தான் இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்கா. அதனால் நம்ம வீட்டு மருமக சாப்பிடாம வெளியில் வேலைக்கு போகிறதெல்லாம் தப்புன்னு உனக்கு புரியவே புரியாதா? எப்போ பார்த்தாலும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லிக்கிட்டு அடுத்தவங்கள நீ ரொம்பவே மனசு வேதனைப்படுத்திட்டு இருக்க விஜயா. நீ செய்கிறது ரொம்ப பெரிய தப்பு. மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் இதில் சரிசம பங்கு இருக்குது. 2 பேரும் சேர்ந்து தான் உன்னையும் நம்ம குடும்பத்தையும் ஏமாத்தியிருக்காங்க. நீ ரோஹிணி சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சினா உன் பையன் மனோஜ் தான் இந்த வீட்டில் சாப்பிடக்கூடாது. எப்போ தான் எல்லாத்தையும் சரிசமமாக பார்க்க போறியோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் சாப்பிட்டுட்டு உடனே தனக்கு வேலை இருக்குன்னு கிளம்பிடுறாரு. இங்கே ஸ்ருதி ரவிக்கிட்ட சொல்கிறாங்க, விஜயா ஆண்டி ரோஹிணி மேலே கோவமாக இருக்கிறதும் சரின்னு தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இன்னும் ரோஹிணி திருந்தவே இல்லை. அவங்க செஞ்சது தப்புன்னு அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு உணரவே இல்லாமல் தான் இருக்கிறாங்க. என் அம்மா பேசுனதுக்கெல்லாம் என்கிட்ட வந்து என்ன பேச்சு பேசுனாங்க தெரியுமா ரோகிணி? என் விஷயத்தில் நீங்கள் யாரும் தலையிடக்கூடாது, என்னை கேள்வி கேட்க உங்கள் அம்மாவுக்கு எந்த தகுதியுமே இல்லை, வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் உன் அம்மா கிட்ட சொல்கிறியான்னு உங்கள் அண்ணி ரோஹிணி என்கிட்ட வந்து அப்படி பேசுனாங்க ரவி. ரோஹிணியை பார்க்க ஒரு பக்கம் பாவமாக இருந்தாலும் ரோஹிணி திருந்துற மாதிரியே தெரியல. ஒவ்வொரு விஷயமும் ரோஹிணியை பற்றின உண்மைகள் வெளியில் வந்தாதான் ரோஹிணியை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரிய வரும். அது மட்டும் இல்லை, மீனா நல்லதே நினைக்கிறவங்க. ரோஹிணிக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க, அதை கூட புரிஞ்சுக்காம நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்கல்ல. எப்பயுமே விஜய் ஆண்டி உங்களை தான் அவமானப்படுத்துவாங்க. இன்னைக்கு உங்கள் முன்னாடியும் அந்த முத்து முன்னாடியும் என்னை பலார்னு வெளுத்து வாங்கி அவமானப்படுத்திட்டாங்க. மீனா இதெல்லாம் பார்த்து நீங்களும் முத்துவும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்கல்ல அப்படின்னு மீனாவை கூட புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க இந்த ரோகிணி. இந்த ரோஹிணி திருந்துவாங்கன்னு நீ நினைக்கிறியா ரவின்னு கேட்க எனக்கே ஒன்றும் புரியல. வர வர ரோஹிணி அண்ணி செய்கிறது எதுவுமே சரியில்லை. ஒன்று அவங்க எதுவும் பேசினா கூட சரி, ஏதோ உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி கேட்டது தப்புன்னு கூட யோசிக்கலாம். ஆனால் மீனா அண்ணியவே இப்படி கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த மனோஜும் ரோஹிணியும் திருந்த வாய்ப்பு இல்லை தான் அப்படின்னு ரோஹிணியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இங்கே ஸ்ருதியும் ரவியும். கோயிலில் சத்யா மீனா கிட்ட சொன்னதெல்லாம் மீனா நினச்சி பார்த்துட்ருக்காங்க. என் தம்பி சத்யா இந்த ரோஹிணியை பற்றின உண்மையை சொன்னானே, இந்த ரோஹிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்க நினச்சா உடனே அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பணம் வாங்கலாம். ஏன்னா அவங்க அப்பா மாமா எல்லாரும் மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கிறாங்க, ரொம்ப பெரிய பணக்காரங்கன்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்கும்போது எதுக்காக சிட்டிக்கிட்ட 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபான்னு பணத்தை கடனாக வாங்கணும்? என் தம்பி கண்டிப்பாக போய் சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா சிட்டிக்கிட்ட அவன் வேலை பார்த்துருக்கான், எல்லா கணக்கும் இவன் தானே பார்த்துட்டு இருந்திருக்கான், அதுக்குண்டான ஆதாரமும் இருக்குன்னு வேற சத்யா சொன்னானே. எதுக்காக இவங்க வெளியிலலாம் கடன் வாங்கிட்டு இருக்கணும்? அதாவது அந்த சிட்டிக்கிட்ட போய் எதுக்கு கடன் வாங்கணும்? 2-3 தடவை சிட்டியை பார்க்க போயிருக்காங்க. எந்த உண்மை எது பொய்ன்னு ஒன்றுமே தெரியல. ரோஹிணி இதை எதை பற்றியுமே மனோஜ்கிட்டையும் விஜயா அத்தைக்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்க போல். அதனால தான் அத்தை ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. வர வர இந்த ரோஹிணி மேலே எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. இவங்க உண்மையாகவே பணக்காரங்க தானா அப்படின்னு மீனா யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி மீனா எதை பற்றியோ யோசிச்சுட்டு இருக்கும்போது சவாரி முடிச்சுட்டு வந்த முத்துவும், என்ன மீனா நான் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, என்னை கண்டுக்காமல் என்னை கூட பார்க்காம நீ எதை பற்றி யோசிக்கிறேன்னு கேட்க, அது ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி நான் என் அம்மா என் தங்கச்சி தம்பின்னு எல்லாரையும் பார்க்க போயிருந்தேன். அப்படியே வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தப்ப ரோஹிணியை பற்றி ஒரு உண்மையை இங்கே சத்யா சொன்னான் அப்படின்னு கேட்க,
சத்யாவா? அவன் என்ன சொன்னான்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லைங்க. உங்கள் அண்ணி ரோஹிணி இருக்காங்கல்ல, அவங்க யாருக்கும் தெரியாமல் சிட்டிக்கிட்ட 2 லட்ச ரூபாய்க்கு மேலே பணத்தை கடன் வாங்கியிருக்காங்களாங்க. அவங்க எதுக்காக அப்படி செய்யணும்? இதெல்லாம் உங்கள் அண்ணனுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் தெரியுமா? இல்லை தெரியாமல் தான் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்களான்னு ஒன்றுமே புரியலங்க. இவங்க பணக்காரங்களா இருந்தால் வெளியில் கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காதே. விஜயாத்தை அப்படி தானே சொல்லுவாங்க. ரோஹிணி ஃபோன் பண்ணால் போதும், அவங்க மாமா உடனே தேவையான பணத்தெல்லாம் அனுப்பி வச்சிருவாருன்னு எப்பயுமே ரொம்ப பெருமையாக பேசுவாங்களே. அப்படி இருக்கும்போது ரோஹிணி எதுக்காக கடன் வாங்கியிருக்கணும், அதுவும் வீட்டுக்கு தெரியாமல் அப்படின்னு இங்கே மீனா கேள்வி கேட்குறாங்க. மீனாக்கு தெரிஞ்ச உண்மையை முத்து கேட்ட உடனே, என்ன மீனா சொல்கிற, இதெல்லாம் உண்மையா? ரோஹிணி நிறைய கடன் வாங்கியிருக்காங்களா? அதுவும் அந்த சிட்டிக்கிட்ட? சிட்டியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க கடன் வாங்கினாங்களா? இல்லை இவங்க கடன் வாங்கினதெல்லாம் இந்த மனோஜுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் தெரிஞ்சு தான் இதெல்லாம் செய்கிறாங்களான்னு ஒன்றும் தெரியலையே. பார்லலம்மா அப்போ நிறைய உண்மையை மறைச்சிருக்காங்க போல. ஒவ்வொரு உண்மையாக வெளியில் வர இந்த பார்லலம்மா என்ன செய்ய போகிறாங்களோ தெரியல. ஆனால் கண்டிப்பாக என்ன ஏதுன்னு சத்யா கிட்ட நானே விசாரித்து இதில் என்ன உண்மை மறைஞ்சிருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். பார்லலம்மா கண்டிப்பாக எங்கள் அம்மாவையும் மனோஜையும் ரொம்ப ஏமாத்தியிருக்காங்க. மொத்தத்தில் குடும்பத்தையே ஏமாத்தியிருக்காங்க. ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு. இவங்க பணக்காரங்களா இருந்தது தான். இவங்க மாமா மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்காரு. கை நிறைய சம்பாதிக்கிறாரு. பெரிய பணக்காரராக இருக்கிறாரு. இது எல்லாமே உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக இவங்க கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இவங்க சொன்னதெல்லாம் பொய்யா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது மீனா. என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீ கவலைப்படாமல் இரு. நீ இதை பற்றி யோசிக்காத. நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டல்ல. நான் உன் தம்பியை பார்த்து பேசி என்ன உண்மை இதில் மறைஞ்சிருக்குன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பார்லருக்கு போன ரோஹிணி அழுதுகிட்டே இருக்காங்க. விஜயாத்தை வர வர ரொம்ப மாறிட்டாங்க. ஏதோ ஒரு உண்மையை மறைச்சிட்டேன்னு எல்லார் முன்னாடியும் திட்டி அவமானப்படுத்துகிறாங்க. வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மீனா முத்து முன்னாடி இப்படி இருக்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு யோசனை பண்ணி ரொம்பவே மனசு வேதனையோடு இருக்காங்க. இந்த சின்ன உண்மை தெரிஞ்சதுக்கே விஜயாத்தை இவ்வளோ கோவப்படுறாங்கன்னா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான். நான் இதெல்லாம் மறைச்சு தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன். நான் பணக்காரியும் கிடையாது அப்படின்ற உண்மையெல்லாம் தெரிஞ்சால் என்னை சும்மா விடுவாங்களா? நான் வசமாக மாட்டிக்க தான் போகிறேன் போல். இந்த உண்மையெல்லாம் நான் வந்து சொல்லியே கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஆனால் சொல்லியிருந்தாலும் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு கிடச்சிருக்காதே அப்படின்ற மாதிரி ரொம்பவே குழப்பத்தில் இருக்கும்போது இங்கே ரோஹிணியை பார்க்கறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு வித்யா வராங்க. ரோஹிணியை பார்த்த வித்யாவும், என்ன ரோஹிணி அழுதுகிட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, எனக்கு என்னைக்கு தான் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. எனக்கு வர வர வீட்டுக்கு போக கொஞ்சம் கூட பிடிக்கல. அதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வித்யா கிட்ட சொல்கிறாங்க ரோஹிணி. அதுக்கு வித்யாவும், உனக்கு என்னதான் பிரச்சனை தெளிவாக சொல்லுன்னு சொல்லும்போது, இன்னைக்கு நான் பார்லருக்கு வரும்போது சாப்பிட்டுட்டு வரணும்னு நினச்சேன். நான் ஏற்கனவே ஒழுங்காக சாப்பிடாம இந்த மனோஜாலையும் என் அத்தை விஜயாவாலையும் ரொம்ப மனசு வேதனையில் இருக்கேன். ஆனால் சாப்பிடக்கூட விடாமல் என்னை அவமானப்படுத்திட்டாங்க இந்த விஜயா அத்தை. ஏதோ மனோஜுக்காக எங்கள் மாமாவோட பணத்தை எடுத்து அவனுக்காக புதுசாக கடையெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தனே, அது பெரிய தப்புன்னுட்டு என் வீட்டுக்காரரோட பணத்தை எடுத்து நீ எப்படி செலவு செய்யலாம், உன்னை நம்பி நான் வந்து ஏமாந்துட்டேன், நீ எனக்கு பொய் சொல்லிட்ட, மனோஜோட மனசையும் மாற்றி பொய் சொல்ல வச்சுட்டேன்னு என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அப்பா கொடுத்த பணம்னு என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லி பார்க்குறப்பெல்லாம் திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. என்னையும் மனோஜையும் பேச விடக்கூடாதுன்னு எங்களை பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல. மனோஜும் அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு நான் ஃபோன் பண்ணாலும் ஒழுங்காக பேச மாட்டேங்கிறான். ஏன் வீட்டுக்கு கூட வரதில்லை, என்கிட்ட பேசுகிறதும் கிடையாது. இப்படி எங்கள் அத்தை செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் வித்யா கிட்ட சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. உடனே வித்யா சொல்கிறாங்க, இதுக்கு தான் ரோஹிணி சொன்னேன், நீ எவ்வளோதான் பொய் சொல்லி குடும்பத்தை ஏமாத்தினாலும் என்னைக்கா இருந்தாலும் உண்மை எல்லாமே எல்லாருக்கும் தெரிய வந்துடும். நீ வசமாக மாட்டிக்க போகிறேன்னு சொன்னேன். இப்போ பாரு, உன் மாமாவோட பணத்தை நீ ஒன்றும் ஏமாற்றி உனக்குன்னு செலவு செய்யலை. மனோஜுக்கு கடை தானே ஆரம்பித்து கொடுத்த, அதை கூட பெருசாக எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்காம உன் அத்தை உன்கிட்ட பேசாமல் இருக்காங்க, அவமானப்படுத்துகிறாங்க. மனோஜையும் உன்னையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீ ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, உனக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான், நீ பணக்காரியும் இல்லைன்னு அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் மற்றவங்க கூட மன்னிச்சிடலாம். ஆனால் உன் அத்தை விஜயா உன்னை நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்க விட மாட்டாங்க, கண்டிப்பாக வெளியில் போக வச்சுருவாங்க. இதுக்கு தான் சொன்னேன், பொய் சொல்லி மனோஜை கல்யாணம் பண்ணாத, நீ இப்படி ஒரு முடிவெடுத்தது பெரிய தப்பு, இந்த கல்யாணமே உனக்கு வேண்டான்னு சொன்னேன். நீ நிம்மதியாக உன் பையன் கூடயும் உன் அம்மா கூடயும் தனியாக இருந்திருந்தா கூட இப்படி உனக்கு குழப்பம் வந்திருக்காது, இவ்வளோ அழுக வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. இப்போயாவது புரிஞ்சுக்கோ ரோஹிணி, என்னதான் இருந்தாலும்
உன் பையனும் உன் அம்மாவும் தான் உனக்கு நிரந்தரமாக இருக்க போகிறாங்க. இந்த மனோஜெல்லாம் நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன் அவங்க அம்மாவே சொன்னாலும் எனக்கு என் ஒய்ஃப் தான் முக்கியம்னு உன் பக்கம் தானே சப்போர்ட்டாக இருந்திருக்கணும் மனோஜ். ஆனால் அவர் இப்போ அப்படி இருக்க மாட்டேங்கிறாரு. இந்த சின்ன விஷயத்துலேயே உனக்கு சப்போர்ட் பண்ணலனா உன்னை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சா மனோஜே நீ வேண்டான்னு முடிவெடுத்துட்டா அப்புறம் நீ என்ன செய்வ? மனோஜை கல்யாணம் பண்ணதே எந்த பிரயோஜனமும் இல்லைன்ற ஒரு எண்ணம் உனக்கு வந்துடும் இல்லையா? அதுக்காக தான் சொன்னேன். இப்போ என்ன செய்ய போறியோ தெரியல அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணியால் இது எதையுமே தாங்கிக்க முடியாமல் ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக முத்து மறுபடியும் இங்கே மீனாவோட தம்பி சத்யாவை பார்க்கறதுக்காக போக உடனே சத்யாவும் என்ன மாமா ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனே, என்ன பார்க்க வந்திருக்கீங்க, என்ன மாமான்னு சொல்லி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை சத்யா, நேற்று மீனா கிட்ட சொன்னியாமே அந்த பார்லர்லம்மா ஏதோ சிட்டிக்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்காங்கன்னுட்டு, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க ஆமாம் மாமா, முன்னாடி நான் சிட்டிக்கிட்ட தானே வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ரோஹிணி அங்கே வந்துட்டு போகிறது எல்லாமே தெரியும். ஆனால் அவங்களுக்கு தான் நான் அங்கே வேலை பார்க்குறேன்ற உண்மை தெரியாது. அந்த ரோஹிணி வரும்போதெல்லாம் நான் அந்த ரூம்லேயே இருந்துப்பேன். அந்த ரோஹிணி 2 முறை வந்திருக்காங்க. வந்தப்பெல்லாம் கடன் வாங்கிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க. நானும் சொல்லியிருக்கேன் அவங்க என் மாமா வீட்டில் தான் இருக்கிறாங்கன்னு. ரோஹிணியை பற்றின எல்லா உண்மையுமே இந்த சிட்டிக்கு தெரியும். ஆனால் எதுக்காக கடன் வாங்கினாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. வேணும்னா நீங்கள் என்னை நம்பலைன்னா அதுக்கு உண்டான ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. அவங்க கையெழுத்து போட்டது அந்த கணக்கு எல்லாமே என்கிட்ட இருக்குது. அங்கே வேலை பார்த்ததால அதை எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன் மாமா, பார்க்குறீங்களான்னு சொல்லி அந்த ஆதாரம் எல்லாத்தையுமே முத்துக்கிட்ட காமிக்க அப்போ தான் முத்துவுக்கு தெரியுது இங்கே கையெழுத்து போட்டு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இங்கே ரோஹிணி சிட்டிக்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ரோஹிணி பணக்காரியாக இருக்க வாய்ப்பில்லை. கடன் வாங்கினது எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது, என் அண்ணனுக்கும் தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா பெரிய பிரச்சனை வந்திருக்குமே. ரோஹிணி பெரிய உண்மையெல்லாம் மறைச்சிட்ருக்காங்க அப்படின்றத முத்துவும் கண்டுபிடிக்கிறாரு. உடனே முத்து யோசிக்கிறாரு, எதுக்காக இந்த பார்லலமா இப்படி வெளியில் கடன் வாங்கணும்? அதுவும் அந்த சிட்டிக்கிட்ட சிட்டி சரியில்லைன்னு தெரிஞ்சிருந்தும் அங்கே போய் கடன் வாங்கியிருக்காங்கன்னா கண்டிப்பாக உண்மையை மறைக்கிறதுக்காக தான். இதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் இன்னும் இந்த பார்லலமா இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துருவாங்க. ஏற்கனவே மனோஜ் பார்லலம்மாவை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அம்மா பக்கமே இருக்கிறான். இனி என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல. பேசாமல் சிட்டிக்கிட்ட போயிட்டு இந்த ரோஹிணியை பற்றின உண்மையெல்லாம் கேட்டுடலாமா? எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது? எதுக்காக இந்த கடனை வாங்கியிருக்காங்க இந்த பார்லலம்மான்ற உண்மையை கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு நினச்ச முத்து சத்யா கிட்ட உதவி கேட்குறாரு. சத்யா, எனக்கு ஒரு உதவி செய்ய. இன்னும் அந்த பார்லலம்மா நீ அங்கேருந்து வேலையிலேருந்து வந்துட்ட, கண்டிப்பாக அந்த சிட்டியை பார்க்கறதுக்காக அடிக்கடி அங்கே போயிருப்பாங்க. உன் ஃப்ரெண்டு யாராவது அங்கே வேலை பார்க்குறாங்களா? அது மட்டும் இல்லாமல் சிட்டிக்கிட்ட இந்த பார்லலம்மா பேசினது, அங்கே வந்துட்டு போனது, இது எல்லாமே அங்கே இருக்க சிசிடிவியில் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஆதாரம் கிடைச்சா வீட்டில் எல்லார்கிட்டையும் காமிச்சு இந்த பார்லலம்மாவை வசமாக மாட்டி விடுறது மட்டும் இல்லாமல் இவங்க உண்மையாகவே பணக்காரங்க தானா அப்படின்ற உண்மையவும் அவங்க மூலமாக நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு முத்து கேட்குறாரு. உடனே சத்யாவும் மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சிட்டிக்கிட்ட போயிட்டு இந்த ரோஹிணியை பற்றி கேட்டால் அவன் உண்மையை சொல்ல மாட்டான். ஏன்னா இங்கே ரோஹிணி சிட்டிக்கு உதவி செய்கிறாங்க, இந்த சிட்டியும் ரோஹிணிக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். அதனால் என் ஃப்ரெண்டை வர வைக்கிறேன், அவங்கிட்ட நீங்கள் பேசுங்க. இந்த ரோஹிணி எதுக்காக அங்கே போகிறாங்க வராங்க, சிட்டி என்னெல்லாம் இந்த ரோஹிணிக்கு உதவி செய்கிறான், எல்லா உண்மையவும் கண்டுபிடிக்கலாமாம்மா, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சத்யாவோட ஃப்ரெண்டு சத்யா வர வைக்கிறாரு. சத்யாவோட ஃப்ரெண்டு மூலமாக எல்லா உண்மையவும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முத்துவும் நினைக்கிறாரு. சத்யா அவரோட ஃப்ரெண்டை ஃபோன் பண்ணி வர வைக்க அங்கே முத்துவும் சத்யாவும் போய் அவரோட ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. அப்போ தான் சத்யா கேட்குறாரு, இவன் தான் மாமா என் ஃப்ரெண்டு, அங்கே இருந்தாலும் சிட்டிக்கிட்டேயே வேலை பார்த்தாலும் என்னை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும், என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவான், அங்கே இருக்கிறதுலையே ரொம்ப நம்பிக்கையானது இவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாரு, ஆமாம் அந்த ரோஹிணி அடிக்கடி சிட்டியை பார்க்க வருவாங்களான்னு கேட்க முன்னாடிலாம் வரமாட்டாங்க, மாதம் மாதம் வட்டி பணத்தை கொடுக்க வருவாங்க. ஆனால் போன மாதத்துக்கெல்லாம் அவங்க அடிக்கடி வந்துட்டு போனாங்க. யாருடைய ஃபோனையோ கொண்டு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனில் இருந்த இந்த சத்யாவோட வீடியோ கூட வெளியில் வந்துச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ரோஹிணியும் சிட்டியும் சேர்ந்து போட்ட திட்டம்தான் அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையவும் முத்துக்கிட்ட சொல்கிறாரு. உடனே முத்துவும் என்ன சொல்கிற, அப்போ அது ஏன் ஃபோனாக தான் இருக்கும், அப்போ ரோஹிணி தான் அந்த ஃபோனை எடுத்திருக்காங்க, எடுத்தது மட்டும் இல்லாமல் அதில் இருந்த சத்யாவோட வீடியோ வெளியில் வந்ததுக்கு காரணம் இந்த சிட்டியும் ரோஹிணியுமா அப்படின்னு கேட்க, ஆமாம்
ஆமாம் ஆமாம் இது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் இந்த உண்மையெல்லாம் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லி எங்ககிட்ட சிட்டி வந்து சொல்லி வச்சுருந்தான். அதனால தான் நான் சத்யா கிட்ட கூட இத்தனை நாள் சொல்லவே இல்லை அப்படின்ற எல்லா உண்மையும் சொன்னதை கேட்டு முத்துவுக்கு அவ்வளோ கோவம் வருது. இந்த பார்லலம்மா எல்லா வேலையும் செஞ்சுட்டு எவ்வளோ அமைதியாக ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்திருக்காங்க. இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. இந்த பார்லலம்மாவும் மனோஜும் பேசாமல் இருக்கிறாங்க. அம்மா வேற பார்லலம்மாவை வீட்டில் வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களேன்னு ரொம்ப பாவம்னு நினச்சேன். ஆனால் இவங்க என்னையே ஏமாற்றி என் ஃபோனை எடுத்து எந்த வீடியோ வெளியில் வரக்கூடாதுன்னு நினச்சனோ அந்த வீடியோவை இந்த சிட்டி மூலமாக வெளியில் வர வச்சது மட்டும் இல்லாமல் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனையை செஞ்சுருக்காங்க. அதனால் மீனா குடும்பம் அவமானப்பட்டு நின்னாங்க. இந்த சத்யாவும் கொஞ்சம் விட்டுருந்தா எல்லாரும் வசமாக மாட்டியிருப்பான். இவ்வளோ பெரிய பிரச்சனைக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த வக்கீல்கிட்டலாம் கொடுத்து என்னெல்லாம் நடந்திருக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிட்டியும் இந்த பார்லலம்மாவும் தானா. இந்த பார்லலம்மாவை சும்மா விட போகிறதே இல்லை அப்படின்ற கோவத்தில் இருக்கிறாரு முத்து. உடனே அந்த சத்யாவோட ஃப்ரெண்டு மூலமாக சிசிடிவி அந்த வீடியோ ஆதாரத்தையும் முத்து வாங்கிக்கிறாரு. அப்படியே போய் சொன்னால் கண்டிப்பாக எங்கள் அம்மா மறுபடியும் என்னை நம்ப மாட்டாங்க. ஏன்னா என்னதான் தப்பு செஞ்சாலும் பார்லலம்மா மேலே உள்ள நம்பிக்கை என் மேலே இல்லையே. அதனால் நான் தான் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். என் ஃபோனையே எனக்கு தெரியாமல் எடுத்து இவ்வளோ பெரிய வேலை செஞ்ச இந்த பார்லலம்மாவை இனியும் நான் சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவோட ஃப்ரெண்டு மூலமாக சிட்டி ஆஃபீஸில் இருக்கிற அந்த சத்யாவோட ஃப்ரெண்டு மூலமாக எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட முத்து ரொம்பவே கோவமாக அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே மீனாவுக்கும் ஃபோன் பண்ணுறாரு முத்து. இங்கே பூவெல்லாம் கொடுத்துட்டு மீனா வீட்டுக்கு வரதுக்காக வந்துட்டு இருக்கும்போது முத்து ஃபோன் பண்ணுறதை பார்த்துட்டு என்னங்க சவாரியெல்லாம் முடிச்சிட்டிங்களா, வீட்டுக்கு வாங்கங்க, நான் சமைச்சு வச்சுருக்கேன், சாப்பிட்டுட்டு அப்புறமா நீங்கள் கிளம்புங்கன்னு மீனா சொல்கிறாங்க. உடனே முத்துவும் மீனா நான் வீட்டுக்கு தான் வரேன், நீ சமையல்லாம் செஞ்சுட்டல்லன்னு கேட்க ஆமாங்க என்னங்க அப்படின்னு சொல்ல நீ சந்தேகப்பட்டது சரியாக போச்சு மீனா. நான் இப்போ தான் சத்யாவையும் சத்யாவோட ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு வரேன். எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. அந்த பார்லலம்மாவை நம்பவே கூடாது. அவங்க அந்த சிட்டிக்கிட்ட 2 லட்ச ரூபா கடன் மட்டும் வாங்கலை. அவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க தெரியுமா. என் ஃபோனை எடுத்ததே இந்த பார்லலம்மா தான். அந்த ஃபோனை சிட்டிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அதில் இருந்த சத்யாவை பற்றின வீடியோ வெளியில் வர காரணமாக இருந்ததும் இந்த பார்லலம்மா தான். வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலும் தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி எவ்வளோ நடிச்சிட்டு இருந்திருக்காங்க பார்த்தியா. எங்கள் அம்மா இத்தனை நாள் இந்த ரோஹிணியை நம்பிட்டு இருந்தாங்கல்ல, கண்டிப்பாக இந்த பார்லலம்மாவை நான் சும்மா விட மாட்டேன். என் ஃபோனை எடுத்ததுக்கும் அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வீட்டுக்கு தெரியாமல் கடன் வாங்கியிருக்காங்கல்ல சிட்டிக்கிட்ட, அதுக்கும் இவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். அப்படி அவங்க பதில் சொல்லலைன்னா நான் அவங்கள விட மாட்டேன். கண்டிப்பாக நான் ஏற்கனவே என் ஃபோன் காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஃபோனை எடுத்தது இந்த பார்லலம்மா தான்னு சொல்லி மறுபடியும் நான் அவங்கள சும்மா விடாமல் போலீஸ்கிட்டையும் வசமாக மாட்ட வச்சிருவேன் மீனா. இந்த தடவை நான் சும்மா விட போகிறதே இல்லை அப்படின்னு முத்து ரொம்பவே கோவமாக பேச உடனே மீனா சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா. உங்கள் ஃபோனை எடுத்தது இந்த ரோஹிணியா. இவ்வளவும் செஞ்சுட்டு எப்படிங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி இந்த ரோஹிணி இருக்கிறாங்க. அப்போ இத்தனை நாள் அவங்க பொய் சொல்லி குடும்பத்தை ஏமாத்திட்டே தான் இருந்திருக்காங்களா. கடன் வாங்கியிருக்காங்க, ஃபோன் அதை எடுத்திருக்காங்க, என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க இந்த ரோஹிணி. என் தம்பியவும் என் குடும்பத்தையும் அவமானப்படுத்தின ரோஹிணி ஒன்றுமே தெரியாத மாதிரி ரொம்ப நடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கோம் பாருங்க. இதில் மனோஜும் ரோஹிணியும் சாப்பிடாம இருக்காங்கன்னு அவங்களுக்கு நல்லது செய்ய போய் நாம் அவமானப்பட்டு ஏமாந்து போய் நிற்கிறோம். இதை இப்படியே விடக்கூடாதுங்க, நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ல சரி மீனா நான் வீட்டுக்கு வரேன், ஆனால் வீட்டில் எல்லாரையும் வர சொல்லு. ரவி வேலைக்கு போயிருந்தா கூட ஃபோன் பண்ணி வர சொல்லு. கண்டிப்பாக இது என்ன ஏதுன்னு இந்த பார்லம்மா கிட்ட கேட்டே ஆகணும்னு சொல்ல சரிங்க நான் ஸ்ருதி ரவின்னு எல்லாரையுமே வீட்டுக்கு சீக்கிரமாக வர சொல்லிடுறேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க மீனா. வீட்டுக்கு போன மீனா அங்கே உடனே ரவி ஸ்ருதிக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி உடனே வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அங்கே கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரவியும் ஸ்ருதியும் வீட்டுக்கு வந்துட்டு மீனா கிட்ட சொல்கிறாங்க முத்து வந்துட்டானான்னு கேட்க அவர் வந்துட்டு தான் இருக்காருன்னு சொல்ல முத்துவும் ரொம்பவே கோவமாக ஆதாரத்தோட வீட்டுக்கு வராரு. அண்ணாமலை விஜயான்னு எல்லாருமே அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது வந்த கோவத்தில் இங்கே வந்து முத்து சொல்கிறாரு எங்கே அந்த பார்லலம்மா அவங்கள வெளியில் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கோவமாக கூப்பிடுறாரு. இதை பார்த்த அண்ணாமலையும் முத்து என்ன மீனா தான் எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சானா, நீ வரும்போதே கோவத்தில் வரியேப்பா, மறுபடியும் ஏதாவது உண்மையை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க அதுக்கு விஜயாவும் ஆமாம் இவனுக்கு வேறு வேலையே இல்லைன்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க அத்தை இந்த வீட்டில் ரோஹிணியை பற்றின உண்மை ஒவ்வொன்றா வெளியில் வருதுன்னா அதுக்கு காரணமே உங்கள் பையன் முத்து தான். ஏன்னா அவர் தான் உண்மையை கண்டுபிடிச்சிட்ருக்காரு. இப்போயும் இந்த ரோஹிணி வசமாக மாட்டிக்கிட்டாங்க, உங்கள் மருமகளை நீங்களே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல விஜயா ரொம்பவே கோவமாக ரோஹிணி வெளியில் வா அப்படின்னு சொன்ன உடனே பயந்துக்கிட்டே ரோஹிணி மனோஜினி எல்லாருமே அங்கே வந்து நிற்கிறாங்க. உடனே இங்கே மீனா கேள்வி கேட்குறாங்க ஏன் ரோஹிணி நீங்கள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தானே,
இதெல்லாம் உண்மையா? உங்கள் மாமா அப்பான்னு எல்லாரும் மலேசியாவில் தான் இருக்காங்களா? பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்காங்க, ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொன்னீங்களே, அது எல்லாமே உண்மைதானா? இல்லை நீங்கள் சொன்னது எல்லாமே பொய்யா? அப்படி நீங்கள் பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தால் சிட்டிக்கிட்ட எதுக்காக 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கணும்? அந்த கடனை வாங்கி அந்த பணத்தை நீங்கள் அப்படி என்ன தான் செஞ்சீங்க அப்படின்னு மீனா கேள்வி கேட்க, உடனே ரோஹிணியும் பதில் பேச முடியாமல், நான் சிட்டிக்கிட்ட கடன் வாங்கினது இந்த மீனாவுக்கு எப்படி தெரிஞ்சுது? அதனால தான் முத்து எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சிருக்காரா? வசமாக மாட்டிக்கிட்டேன். மறுபடியும் என்ன பற்றின உண்மையை அந்த முத்துவும் மீனாவும் கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவும், டேய் முத்து, இந்த மீனா என்ன சொல்லிட்டு இருக்கா? ரோஹிணி எதுக்காக வெளியில் கடன் வாங்கணும்? அப்படி எந்த அவசியமும் இல்லை. ரோஹிணி என்ன இந்த மீனா மாதிரியா? அவள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. ஏற்கனவே ஒரு முறை பொய் சொன்னதுக்கே அவள் இன்னும் என்கிட்ட நல்லா அவமானப்பட்டு நிற்கிறா. இதில் கடன் வாங்கியிருக்காளா? ஏன் ரோஹிணி, நீ கடன் வாங்கியிருக்கியா என்ன அப்படின்னு கோவமா கேட்க அழுதுகிட்டே நிற்கிறாங்க. ரோஹிணி பதில் பேசலைன்னு தெரிஞ்ச உடனே விஜயாவுக்கு சந்தேகம் வருது. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை, நான் பொய் சொல்லலை. எல்லா பொய் சொன்னதும் இந்த ரோஹிணி தான். வேணும்னா ஆதாரத்தை பார்க்குறீங்களா? சிட்டிக்கிட்ட இவங்க எப்பெல்லாம் போய் கடன் வாங்கினாங்க, கையெழுத்து போட்ட ஆதாரம் கூட இருக்குது, பார்க்குறீங்களான்னு சொல்லி இங்கே உடனே இங்கே சத்யா கொடுத்த அந்த ஆதாரத்தை விஜயா கிட்ட காமிக்கிறாங்க இங்கே மீனா. இந்த ஆதாரம் எல்லாமே எனக்கு எப்படி கிடச்சிதுன்னு பார்க்குறீங்களா ரோகிணி? இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்தோமே, மீனா இப்படி உண்மையெல்லாம் சொல்லிட்டாளேன்னு திருன்னு முழிக்கிறீங்களா? என் தம்பி கொஞ்ச நாள் அந்த சிட்டிக்கிட்ட தானே வேலை பார்த்துட்டு இருந்தான். அதனால் கணக்கெல்லாம் பார்த்தது என் தம்பி தான். இந்த ஆதாரத்தையும் என் தம்பி தான் எனக்கு கொடுத்தான். இதெல்லாம் உண்மைதான், நான் சொல்கிறது எதுவுமே பொய் கிடையாது அப்படின்னு இந்த ஆதாரத்தை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே காமிக்க, உடனே ஸ்ருதியும் இங்கே அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் அங்கிள், இவங்க இந்த சிட்டிக்கிட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க. ரோஹிணி வேற கையெழுத்து போட்டிருக்காங்க. என்ன ரோஹிணி இதெல்லாம்? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா? மறுபடியும் பொய் சொல்லி குடும்பத்தை ஏமாத்திருக்கீங்க. இதில் உங்களுக்கு நிறைய கோபம் வேற வருது அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கும் போது ரோஹிணி சொல்கிறாங்க, மீனா, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. என்னை பற்றி நீங்கள் எதுக்கு உண்மையை கண்டுபிடிக்கணும்? நான் அவமானப்பட்டு இந்த வீட்டிலேருந்து வெளியில் போகணும், அதுக்காக தானே வேணும்னே இப்படிலாம் செய்கிறீங்க. என் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு நான் எத்தனையோ முறை உங்களுக்கும் ஸ்ருதிக்கும் முத்துவுக்கும் சொல்லியும் எதுக்காக இந்த ஆதாரத்தெல்லாம் கொண்டு வந்து இங்கே காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து ரொம்பவே கோபமான விஜயா, இந்த ரோஹிணி சிட்டிக்கிட்ட கடன் வாங்கினது மட்டும் இல்லாமல் உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைச்சிருக்கா. அந்த உண்மை மீனா மூலமாக தெரிஞ்ச உடனே கோவமாக எப்படி பேச்சு பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி ரோஹிணியை வெளுத்து வாங்குறாங்க. பலார் பலார்னு வைக்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், நீ தான் விஜயா சரியில்லை, ரோஹிணியை நம்புனல. இங்கே பாரு, பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்துக்கிட்டு இவ எதுக்காக கடன் வாங்கணும்? சிட்டிக்கிட்ட 2 முறை போய் கையெழுத்து போட்டு கடன் வாங்கியிருக்கா. அந்த பணத்தையாவது என்ன செஞ்சான்னு உனக்கு தெரியுமா? இல்லை நீயும் உண்மையை மறைக்கிறியா விஜயா? ரோஹிணி கடன் வாங்கினது மனோஜ் உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் தெரியுமான்னு கேட்க, இல்லைப்பா எனக்கு தெரியாது அப்படின்னு மனோஜ் சொல்ல, அதுக்கு உடனே விஜயாவும், ஏங்க எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஏங்க ரோஹிணியை வெளுத்து வாங்குறேன்? நான் சொல்லி சமாளிக்க மாட்டேனா? எனக்கு இந்த உண்மை எதுவுமே தெரியாது. இவ பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்கா, என்னை நம்புங்கங்க. ஏ ரோஹிணி, நீ உண்மையாகவே பணக்காரி தானே, எதுக்காக இந்த கடன் வாங்கியிருந்த அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, உடனே முத்து சொல்கிறாரு, உங்கள் ரோஹிணி இந்த பார்லலம்மா இது மட்டுமா செஞ்சுருக்காங்க? அப்பா, என் ஃபோன் காணும்னு சொல்லிட்டு இருந்தேனேப்பா, அந்த ஃபோனை எடுத்ததும் இந்த பார்லலம்மா தான். அந்த ஃபோனை கொண்டு போய் சிட்டிக்கிட்ட கொடுத்து ஏன் ஃபோனில் இருந்த அந்த சத்யாவோட வீடியோ எப்படி வெளியில் வந்ததுன்னே தெரியாமல் நான் ரொம்ப யோசனை பண்ணேன். எனக்கு அது ரொம்பவே குழப்பமாக இருந்தது. அந்த குழப்பம் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி உண்மை தெரிஞ்சிருச்சுப்பா. என் ஃபோனை எடுத்ததும் இந்த பார்லலம்மா தான், சிட்டிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்ததும் இந்த பார்லலம்மா தான். மொத்தத்தில் இந்த வீடியோ வெளியில் வர்றதுக்கு காரணமாக இருந்ததும் சிட்டிக்கு உதவி செஞ்சதும் இந்த பார்லலம்மா தான்ப்பா. இந்த உண்மை தெரிஞ்ச உடனே இந்த பார்லலம்மாவை உடனே போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விடணும்னு நினச்சேன். உண்மையெல்லாம் உங்களுக்கும் தெரியணும்ல, அதனால தான் ஆதாரத்தோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த ரோஹிணி சிட்டியை போய் பார்த்து முத்துவோட ஃபோனை கொண்டு போய் கொடுத்தது, அது மட்டும் இல்லாமல் இந்த சிட்டிக்கு உதவி செய்கிறதுக்காக இப்படி செஞ்ச வேலை எல்லாமே, இவங்க 2 பேரும் பேசின வீடியோன்னு எல்லாத்தையுமே வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியுமே முத்து வந்து காமிக்கிறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியுது, இந்த ரோஹிணி சாதாரண ஆளே கிடையாது, குடும்பத்தை மொத்தமாக ஏமாற்றிட்டு இருந்திருக்கா. இது தெரியாமல் இந்த ரோஹிணியை ரொம்ப நல்ல மருமகன்னு நினச்சி இத்தனை நாள் தலையில் தூக்கி வச்சு விஜயா கொண்டாடிட்டு இருந்திருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு உடனே ரவி சொல்கிறாங்க, என்ன நீ இதெல்லாம் இப்படிலாம் செஞ்சுருக்கீங்க? முத்தோட ஃபோனை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எதுக்காக சிட்டிக்கிட்ட கொடுக்கணும்? சிட்டிக்கு உதவி செய்ய உங்களுக்கு என்ன அப்படி ஒரு அவசியம்? அப்போ நிறைய உண்மையை மறைச்சிருக்கீங்க போலையே.
சிட்டிக்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க, சிட்டிக்கு உதவி செய்ய முத்துவோட ஃபோனை எடுத்திருக்கீங்க. முத்து, இதெல்லாம் அப்படியே நீ விட்டுறாத. முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா என்ன ஏதுன்னு சிட்டியவும் அண்ணியவும் விசாரிச்சா நிறைய உண்மைகள் வெளியில் வரும் போல அப்படின்னு ரவி சொல்ல, அதுக்கு உடனே ஸ்ருதியும் ஆமாம் முத்து, ரவி சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே என்ன செய்யனே தெரியாமல் குழப்பத்தில் ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் நம்மளை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே போலீஸ்கிட்ட மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஏதாவது நடந்தால் நான் வசமாக மாட்டிப்பேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பிஏ தினேஷை பற்றின உண்மையும், அதுக்காக தான் இந்த சிட்டிக்கு நான் உதவி செஞ்சேன், இந்த ஃபோனெல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன்ற உண்மையும் தெரிய வந்துடும். அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பையன் இருக்கான், நான் பணக்காரி இல்லைன்ற உண்மை ஒவ்வொன்றா வெளியில் வந்துடும். நான் வசமாக மாட்டிப்பேன். இப்போ என்னன்னு சொல்லி சமாளிக்க எல்லாரும் என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்களே அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிற ரோஹிணி மெதுவாக மனோஜை பார்க்க, மனோஜ் ரொம்பவே கோவமா என்ன ரோஹிணி இதுக்காக தான் என் அம்மா உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னதால் நானும் எங்கள் அம்மா பக்கம் இருக்கேன். பாத்தியா, உன்னால் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக போயிடுச்சு. நீ எதுக்காக கடன் வாங்கின? கடன் வாங்கினதை என்கிட்ட கூட சொல்லாமல் எதுக்காக மறைச்ச? அம்மா, இந்த ரோஹிணியை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவளை இத்தனை நாள் நம்பிட்டு இருந்தேன், ஆனால் பொய் சொல்லி ஏமாத்திருக்கா பாருங்கம்மா. இவ எதுக்காக கடன் வாங்கினான்னு கூட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாமா அப்படின்னு மனோஜ் சொல்ல, உடனே விஜயா ரொம்பவே கோவமா ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க, இப்போ நீ உண்மையை சொல்லலை, இந்த வீட்டுக்கு மருமகளா இல்லை, நீ கண்டிப்பாக இந்த வீட்டில் என்றைக்கும் இருக்க முடியாது, நீ இந்த வீட்டுக்கு திரும்பி வரவும் முடியாதபடி முத்து சொன்ன மாதிரி உன் மேலே நானே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும். எதுக்காக நீ கடன் வாங்கின? எதுக்காக அந்த சிட்டியை போய் பார்க்க போனேன்? அவனுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் உனக்கு என்ன? முத்துவோட ஃபோனை எதுக்காக கொண்டு போய் கொடுத்த? அவ்வளோ பணத்தை கடன் வாங்கி அந்த பணத்தெல்லாம் நீ என்ன செஞ்ச? நீ உண்மையாகவே பணக்காரியா இல்லையா? உன்னால் இங்கே வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது. இத்தனை நாள் நீ ரொம்ப நல்ல மருமகன் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினல்ல, அதுக்கு இப்படி முத்து மீனா முன்னாடியும் வீட்டில் உள்ள மற்றவங்க முன்னாடியும் என்னை அவமானப்படுத்தி தலைகுனிய வச்சுட்டல்ல. உன்னெல்லாம் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ தான் தோணுது. நான் செஞ்சது பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படின்னு விஜயா ரோஹிணி அழுதுட்டு இருந்தாலும் விடாமல் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, வசமாக மாட்டிக்கிட்டோம். இந்த முத்துவும் மீனாவும் திட்டம் போட்டு இப்படி மாட்டி விட்டுட்டாங்களே. எத்தனையோ முறை மீனாவும் முத்துவும் அவமானப்பட்டு இந்த வீட்டிலேருந்து வெளியில் போகணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ எனக்கு தான் அந்த நிலைமை வந்துடும் போல். எப்படி சமாளிக்கணும்னு தெரியலையே அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் முத்து மீனாவால் உண்மையெல்லாம் தெரிஞ்சதால் பதில் பேச முடியாமல், இந்த பிரச்சனையை சமாளிக்கவும் முடியாமல் தலை குனிஞ்சி அழுதுகிட்டே இருக்கிற ரோஹிணி ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க. இங்கே விஜயாவும் இந்த ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி இவ பணக்கார வீட்டு பொண்ணுன்றதால இவ செஞ்ச எல்லா வேலையிலையும் நான் துணையாக இருந்தேன், அது எல்லாமே தப்புன்னு இப்போ தான் எனக்கு புரிய வந்திருக்கு. இந்த ரோஹிணியால் இன்னும் நான் எவ்வளோ அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்க போகிறேனோ தெரியல. இந்த ரோஹிணியும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்ற கோவத்தில் ரோஹிணி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க விஜயா. முத்துவோட ஃபோனை ரோஹிணி எடுத்தது மட்டும் இல்லாமல் சிட்டிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து வீட்டில் பெரிய பிரச்சனை செஞ்ச ரோஹிணியை சும்மா விடக்கூடாது. கண்டிப்பாக ரோஹிணி ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாங்க. அதனால ரோஹிணி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்கிட்ட ரோஹிணியை வசமாக மாட்டி விட்டாவது ரோஹிணி மறைச்ச எல்லா உண்மையவும் சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மீனாவும் முத்துவும்.